அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 48வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1938 தொடங்கி 1988 வரைக்கும் ஒரு 50 இயர்ஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன, ஃபெயிலியர் ஆன படங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 1988 ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களை நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. 8/11/88 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாய் பாசம். அர்ஜுன், ரூபினி, ஸ்ரீவித்யா, ஆனந்தராஜ் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் லியாகத் அலி கான், இசை சந்திரபோஸ், டைரக்ஷன் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி. மதர் சென்டிமெண்ட்டை வச்சு எடுத்த ஒரு படம் அப்படிங்கிறனால இந்த படம் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 1988 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தென்பாண்டி சீமையிலே. விஜயகாந்த், ராதிகா, பாண்டியன், சீதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை கே பாக்யராஜ், கதை வசனம் ராமநாராயணன், டைரக்ஷன் சிபி கோலப்பன். பாக்யராஜ் சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார். டைட்டில் சாங்கையும் அவரே பாடியிருப்பார். இந்த தீபாவளிக்கு 2 படங்கள் விஜயகாந்த் ரிலீஸ் ஆச்சு. உழைத்து வாழ வேண்டும் ஒன்று, தென்பாண்டி சீமையிலே. பட் இந்த படம் ஒரு தோல்வி படம். 8/11/88 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்ம ஊர் நாயகன். ராமராஜன், கௌதமி, ஸ்ரீபிரியா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் இசை ராஜேஷ் கண்ணா, டைரக்ஷன் யார் கண்ணன். இந்த படம் ஒரு ஆவரேஜாக ஓடின ஒரு படம் தான். பெரிய கமர்ஷியல் ஹிட்லாம் கிடையாது, பட் ஃபெயிலியரும் கிடையாது. சுமாரான வெற்றி பெற்ற படம். 1988 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாடாத தேனீக்கள். சிவகுமார், ராதிகா, சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இளையராஜா, இசை இளையராஜா, கதை வசனம் மு கருணாநிதி, டைரக்ஷன் விஎம்சி ஹனீஃபா. சந்தர்ப்பம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் இது. சிவகுமார், ராதிகா 2 பேரோட நடிப்பையும் எல்லா பத்திரிகைகளும் பாராட்டியது. பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படம். 1988 தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 10 படங்களில் 6 படங்களில் ஹீரோயின் ராதிகா தான். 10ல் 6 ராதிகா தான். அதில் பாடாத தேனீக்கள் ஒரு வெற்றி படம். அவங்களுக்கு 8/11/88 ரிலீஸ் ஆன ஒரு படம் கோவில் மணி ஓசை. பாண்டியன், அபிநயா, ரகுவரன், ராஜரவி நடித்த இந்த படத்துக்கு இசை கங்கை அமரன், டைரக்ஷன் நேதாஜி. இந்த 1988 தீபாவளி ரிலீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படங்கள் ஃபெயிலியர் படங்கள் தான். 1-2 படங்கள் மட்டும் தான் கமர்ஷியலி சக்ஸஸ், பெரிய வெற்றிலாம் கிடையாது. இப்போ இந்த படாத தேனீக்கள் இன்னும் ஒரு படம் இருக்குது. இது 2 தான் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சதே தவிர மேக்ஸிமம் படங்கள் இந்த 1988 தீபாவளிக்கு ஃபெயிலியர் ஆன படங்கள் தான். அதில் ஒன்று தான் இந்த கோவில் மணி ஓசை. 1988 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் பூவிழி ராஜா. பிரபு, ராம்கி, நிஷாந்தி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் பிரைசுடன் கங்கை அமரன், இசை யுவராஜ். இவர் ஒரு புது மியூசிக் டைரக்டர், டைரக்ஷன் சந்தான பாரதி. சின்ன பூவே மெல்ல பேசு படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரபு ராம்கி காம்பினேஷனில் ஒரு படம் அது. 1988 தீபாவளியிலேயே வந்த படங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆன படம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்த பூவிழி ராஜா படத்துக்கு தான். செகண்ட் பிளேஸ் தான் பாடாத தேனீக்கள். பிரபுவுக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. கலியுகம் 1, பூவிழி ராஜா. 2மே ஹிட் ஆகிடுச்சு அந்த தீபாவளிக்கு. இது வரைக்கும் 1988க்கு ரிலீஸ் ஆன படங்களை 2 நாளாக பார்த்தோம். 1989 தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் ஒரு டைரக்டரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் பிரிஞ்சாங்க. அவங்க பிரியறதுக்கு என்ன காரணம், அது என்ன படம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.